கடந்த கொஞ்சம் வாரங்களாக நாங்கள் டேடியின் குரல், தேவனுடைய குரலுக்கு எப்படி நாங்கள் கீழ்ப்படியலாம், அதன் மூலமாக அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறலாம். அதுதான் எங்கள் மேல் விழுந்த பொறுப்பு. அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவது. இன்றைய உலகத்திலே கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனக்கூட்டம் இயேசுவை வழிபடுகிறார்கள் என்று கிறிஸ்தவ சபை என்று பல பெயர்களை வைத்து உலகெங்கும் அநேகமாக 99% நேரம் ஞாயிறு தினத்திலே சூரிய நாள் சபை கூடி அவர்கள் ஆராதனை நடத்துகிறார்கள். இவர்களை கூர்ந்து கவனித்தால் தேவன் தம்முடைய விரலாலே எழுதின 2 தடவை அவராக எழுதினார் அந்த 10 கட்டளைகள். மோசையை எழுத விடவில்லை. பிள்ளைகள் கவனமாய் எழுதும். அந்த எழுதும் வேலையை சர்வ வல்லமை உள்ள தேவன் தாமே, யெகோவாவின் டாடி, the God of Abraham, Isaac and Jacob, அவர் பொறுப்படுத்தார். முதலாவது கல்லிலானே செய்யப்பட்ட அந்த ஸ்லாப் அதில் எழுதினார். அவன் அதை எறிந்து உடைத்தான் கோபத்தில், இல்லையா? அவங்க கண்டு கொட்டியை செய்து வழிபடுற நேரம் வெளியிலே வந்து பார்த்து அதை உடைந்து போட்டான். பிறகு கற்பலையை அவரே செய்ய சொல்லி சொன்னவர், நீ செய்து கொண்டு வா, நான் எழுதுவேன். மறுபடியும் அவர் தான் எழுதினார். இன்றைக்கு உலகெங்கும் இந்த 10 கட்டளைகளின் ஆழத்தை, முக்கியத்துவத்தை அவருடைய சபை எனப்பட்ட கிறிஸ்தவ சபைகள், the church gatherings, ஆழமாக கற்பிக்கப்படுவதில்லை. அதை பற்றி அக்கறையும் இல்லை. அதை யோசித்து பார்த்தீங்களா? அக்கறை இல்லை. ஆகையினாலே அதில் என்னென்ன கூறப்பட்டிருக்கிறதோ அநேகமான கிறிஸ்தவ சபைகள் மாறாகத்தான் நடக்கிறது. எதிராக சொருவம் அது இது செய்ய வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின்கள் தண்ணீர், 2வது கட்டளை. நான் நினைக்கிறேன் கத்தோலிக்க சபை கூட்டத்திலே உலகம் அவர்கள் தான் பெரும்பான்மையினர் என்று சொல்லுவார்கள். the majority அந்த கற்பனையை எடுத்து போட்ட மாதிரி அது அங்கே இல்லை. நாலாவது கற்பனை ஓய்வு நாள். இன்றைக்கு ஓய்வு நாள், 7ஆம் நாள். அவர் பிரித்தெடுத்த நாள், அவர் ஆசீர்வதித்த நாள், கட்டளையிட்ட நாள். இங்க ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அங்கே இங்கே போய் தெரியக்கூடாது, நன்மை செய்யலாம், ஒரு ஆஸ்பத்திரியில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம். அப்படியான காரியம் வடிவாக்கு அழுங்கோ. பைபிள் கொண்டு வராட்டி நீ வஞ்சிக்கிறாய். உள்ளே நீ வாசிக்க தெரிந்து நீ என்னோடும் எங்க உள்ள ஆக்களோடும் ஐக்கியம் இல்லாவிட்டால் உன்னை நீ வஞ்சிக்கிறாய். கண்கண்ட தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியமும் அன்பும் இல்லாமல் நீ கண்காணாத தேவனை நேசிக்கிறாய் என்று சொன்னதில் என்ன பாதாள பொய், முழு பொய். That's how people deceive themselves.
தங்களை தாங்களே வஞ்சிக்கிறது அப்படிதான். ஜேம்ஸ் சொன்னான், நீ வார்த்தையை கேட்டுட்டு போய் அதுக்கு கீழ்ப்படியாவிட்டால் உன்னை நீயே வஞ்சிக்கிறாய். உனக்கு பேய் தேவையில்லை. You don't need a devil. You're deceiving yourself. தமிழ்ல இன்னும் சொல்ல போனா விளங்கும்படிக்கு உன் சவக்கடங்க நீயே விட்டுறாய். Now, இந்த கடந்த கிழமைகளிலே அவருடைய ஆடுகளாக நாங்கள் குரல் கேட்டு கீழ்படிய எங்க இது தொடங்கினது? இந்த குரல் கேட்கிற விஷயம், of hearing the voice and obeying it. அவர் குரலை கேட்டு நாங்கள் கீழ்படியது. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து இருந்துட்டு போறதுக்காக. இதன் மூலமாக உங்களுக்கு வரப்போற ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் நெய்யம் இல்லை. Let me tell you, you people who are doing business, fishing businessல இருக்கிறார்கள், மற்ற businessல இருக்கிறார்கள், உங்கள் சொந்த business இனி வேலை செய்கிறார்கள், அரசாங்கத்திலேயோ எங்கேயோ வேற சின்ன கைத்தொழில் செய்கிறார்கள். எல்லாரும் நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருக்க நீ காட்டுக்கொள். உன்னை சுற்றி மந்திரகாரர்கள், கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி, அவர்கள் மந்திரம் செய்து குறிகாரர்களுக்கு செவி கொடுத்து தங்கள் பிசினஸையோ தங்கள் வேலைகளையோ கையிட்டு செய்யும் காரியங்களும் விருத்தி அடையும்படிக்கு அவர்களுக்கு தெரியாமலே பேய்களை நம்பி இருக்கிறார்கள். உன்னை அதற்கு அனுமதிக்கவில்லை. இலங்கை ஜனம் தொடக்கம் இருந்து முடியும் வரை 99% என்று தான் சொல்லலாம். இப்ப கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஒரு குரூப்பும் அதுக்குள்ளே சேர்ந்துட்டாங்க. நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் அஞ்சனமாக்குறவர்களுக்கும் செவி சாய்க்கிறது, அதாவது அவர்கள்ட்ட கேட்டு அதன்படி செய்கிறது. கல்யாணத்துக்கு நாள் பார்க்கிறது, வீடு கட்டுறதுக்கு நாள் பார்க்கிறது, பொண்ணு இருக்கிறதுக்கு நாள் பார்க்கிறது. உங்களை சாலி எல்லாம் உங்களுக்கு தெரியாம நாள் பார்த்து தான் அவன் உருக்கி இருப்பான். நீ சொல்லி இருக்க மாட்டாய். இனிமேல் திருமணம் எங்கே நடக்கிறதாக இருந்தால் டடியின் சித்தப்படி தாலி கட்டுதல் இருக்காது. முன்னதாகவே அறிவிக்கிறேன். மோதிரம் மாத்திரம் மட்டும்தான் இருக்கணும். பல போதனைகளை போல பின்னாலே இருந்து வந்ததை நாங்க வாங்கி எடுத்தோம். உண்மையா இல்லையா? செத்தபின் மோட்சம். கிறிஸ்துமஸ் வருகிறது, புது சட்டை வேண்ட வேண்டும், அதை கொண்டாடினோம். உயிர்த்த ஞாயிறை கொண்டாடினோம். அதையும் உங்களுக்கு சொல்லி வைக்க நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு சொல்லும் முக்கியமே கவனமாய்கள். கடஞ்சீவியத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடாது, அது இங்கே இல்லை. யாரிலையும் தங்கி இருக்கக்கூடாது. ஏப்ரஹாம் அவனுடைய விசுவாச அடிச்சொல்களில் நாங்கள் நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவன் எந்த பொருளையோ பணத்தையோ யாரிடத்திலையும் கை நீட்டி வேண்டவில்லை. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய தேவனுக்கு தன் கரங்களை உயர்த்தினான். சோதோம் ராஜாக்கு என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் இன்றைக்கு I'm going to take you step by step. நீ ஏற்கனவே கற்றுக்கொண்டதுகளை நீ மிஸ் பண்ணி இருந்தால், இனமுமாக நீ அதை வாங்கி திருப்பி கேட்கவில்லை என்றால் கூர்ந்த கவனித்து கேட்டுக்கொள். ஏனென்றால் விசுவாச பரீட்சை வரும். புருஷனேக்கள்,
நீ எந்த பக்கம் பார்க்கிறன்னு தெரியாம தடுமாற முதல்ல அவர் உன்னோட பேசுகிறார். அவருக்கு தெரியும் உனக்கு வீடு தேவை, அவருக்கு தெரியும் வீட்டுக்காரன் எழுப்ப சொல்லிட்டான், அவருக்கு தெரியும் உனக்கு வீட்டுக்குள்ள தண்ணி வந்திருக்கு, அவருக்கு எல்லாமே தெரியும். நீ கடன் வேண்டி போட்டு கிடந்து பாடுபடுறாய் என்று அவருக்கு தெரியும். சகலத்தையும் பார்க்கிற தேவன். எவ்விதமான ஒரு விசுவாச பரீட்சை வந்து உன் வாழ்க்கையில் இறங்கி இருக்கின்ற அவருக்கு தெரியும். ஆகையினால் அவரது சொற்களுக்கு கவனமாய் கேள். நான் ஒரு சபையை கூட்டி போட்டு ஆராதனை வைக்க நான் அழைக்கப்படவில்லை, அப்படி இப்பயே ஆக்கி போட்டது அநேக கிறிஸ்தவ சபை கூடுதல்களை. தினத்திலே சும்மா ஒரு யூடியூப் பார்த்த நேரம் இந்தியாவிலே ஒரு சின்ன ஒரு பொடியன் தீக தரிசனம் என்று குறியெல்லாம் சொல்லி ஆக்களுக்கு, அதுக்கு பிறகு பாட்டுகள் படித்து டான்ஸ் பண்றாங்க. சினிமா உலகிலேயும் அப்படி பார்க்க முடியாது. அப்படி என்றுதான் நான் பார்த்ததுமே எனக்கு வந்தது. என்னோடு கூடாது கொஞ்ச நேரம் பார்த்த பிள்ளைகள் அதே மாதிரி இது என்ன பயங்கரமான நிலைக்கு போயிருக்கிறது. ஒரு மனுஷன் சொன்னது ஞாபகம் வருகிறது, காலங்கள் வரும் நாம் ஆதாம் எவளை போல பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லி தங்கள் உடுப்புகளை கலத்த ஆரம்பிப்பார்கள் சபையிலே, கிறிஸ்தவ சபையிலே. பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். வஞ்சிப்பு, எச்சரிப்பு, பாதுகாப்பு. இதெல்லாம் எப்பொழுது கடைசியாய் கேட்டாய்? வனாந்தர பாதை எதற்கு? எப்படியாய் தேவன் அவர்களை ட்ரெயின் பண்ணார், அவர்களை தங்கி இருக்க. அவரது குரலுக்கு கீழ்ப்படுகிறார்களோ கீழ்ப்படிய மாட்டார்களோ என்று சோதித்தார். மனுஷன் சோத்தினால் மட்டுமல்ல, அவருடைய வாயின்று புறப்பட என்ன காரியமோ அதான் சரியான மொழிபெயர்ப்பு. Everything that proceeds out of the mouth of Elohim, எல்லாவற்றாலும் அவன் ஜீவிப்பான் என்பதை உனக்கு காண்பிக்கும்படி உன் இருதயத்தில் இருக்கிறதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷ காலமும் உன்னை தாழ்த்தி உன்னை பசியினால் வருத்தி வழி நடத்தினதை மறவாது. அப்படியாய் அவர்களுக்கு கூறப்பட்டது. இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களின் எதிர்பார்ப்பு, பாஸ்டர் சரியான சாஃப்டான மெசேஜ் கொடுக்க வேண்டும். அவர்கள் விரும்புறது தங்கள் பிள்ளைகளுக்கு யாரையாவது பார்த்து பேசி கல்யாணம் கட்டி அங்கே நடத்த வேணும். 6வது நித்திரை அடைந்தால் கொண்டு போய் தாக்க வேணும், வீட்டுக்கு வரணும், பர்த்டேக்கு அங்கே வந்து ஜெபம் பண்ண வேணும், ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் ஜெபம் பண்ண வேணும். இது பாஸ்டர் வேலை இல்லை. பாஸ்டர் வேலை இதை தோண்டி பார்த்து இங்கே என்ன சாப்பாடு அவர் கொடுக்கிறாருண்டு ஆடுகளுக்கு கொண்டு வந்து சாப்பாடு போட வேணும். அது பார்க்கறது மற்ற ஆட்கள் இருக்கிறாங்க, அசோசியேட் சர்வன்ஸ், அவருடைய ஊழியை செய்கிறவர்கள். மற்ற எல்லாரையும் விட என்னை நீ கூட நேசிக்கிறாய பீச்சா, ஆமாண்டவரி உமக்கு தெரியும், என் ஆடுகளுக்கு சாப்பாடு கொடு, feed my sheep. தேவன் தம்முடைய வார்த்தைகளை பேசி இந்த பூமியை உண்டாக்கினார். அதில் உள்ள யாவற்றையும் டேடியின் ஆவி
தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது. டேடி அசைவாடினார். எதன் மூலம்? அவருடைய ஆவியின் மூலம். அவருடைய தன்மை, அவர் ஆவியாய் இருக்கிறார். எங்களுடைய தன்மை, நாங்கள் மாமிசமாய் இருக்கிறோம், நாங்கள் ஆவி அல்ல. So you see the contrast. அவருடைய ஆவி, the Spirit of God was hovering over the deep waters. ஆதியாகமம் 1:2. Okay, now ஆதாம் டாடியின் குரலை கேட்டான். சரியோ? நீங்க நெத்திய சுருக்கினீங்கன்னா எனக்கு தெரியும் ஒரு அளவு பேய் கேட்க விடுதலை ஒன்று. அது ஒரு அறிகுறி. அவனுக்கு சில கட்டளைகளை கொடுத்தான். ஆடம் தேவனுடைய யேசுவாவின் டாடியின் குரலை கேட்டான். ஆதி புத்தகம் 2:16-17. ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு பிறகு நிச்சயம் தேவன் பேசியதை ஏவாளுக்கு சொல்லி இருக்கிறான். ஆனால் பாம்போடு கதைக்கும் நேரத்திலே கூட்டியும் குறைச்சும் சொன்னாள். அந்த நேரம் ஆதாம் ஏவாளோடு கூட இருந்தான். ஒன்றும் பேசவில்லை. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எத்தனையோ புருஷன்மார், எத்தனையோ தாப்பன்மார் தன் மனைவியோடு பேய் பாம்பு பேசுகிறது யாரோ மூலமாக. அது பொம்பளையா இருக்கலாம், ஆம்பளையா இருக்கலாம். தன் மகளோடு பாம்பு பேசுகிறது ஒரு பொடியனு கூடாக அல்லது யாரு கூடாக, அந்த செல்போனோ அல்லது கடிதமோ அவர்களுக்கு தெரிந்தாலும் ஆதாமை போல கேள் மௌனமாய் இருக்கிறார்கள். நீ ஆச்சரியப்படலாமே, ஏன் ஆதாம் பேசாம இருந்தாய்? இதனுடைய ரகசியங்கள் நமக்கு தெரியாது. ஏவாள் பாம்பின் குரலை கேட்டாள். நேரடியாய் பிசாசென்றும் வலிச்சற்பம் என்றும் பழைய பாம்பென்றும் அழைக்கப்படுகிற பேய் இன்று வரை உலகம் அனைத்தையும் வஞ்சித்து பொய்யினால் மயக்கி வைத்திருக்கிறது. எல்லா மதமும் ஒரே தேவனிடத்திலே தான் போகிறது. எல்லா ஆறுகளும் ஒரே கடலுக்குள்ளே போகிறது. பாதாள பொய். There is only one way. ஒரே ஒரு வழிதான் உண்டு. யெகோவா said, I am the way. நானே வழி. ஏவாள் பாம்பின் குரலுக்கு கீழ்ப்படிந்தாள். ஆதாம் முரட்டாட்டம் பண்ணி அவளோடு சேர்ந்து கொண்டான். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. திறந்த கண்களோடு தேவனுடைய கட்டளை மீறினான். தேவனுடைய குரலுக்கு செவி கொடாமல் போனான். விளங்குதா? மனுஷன் தேவனுடைய குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, அதை புறக்கணித்தான். தேவன் வந்து சொன்னார், ஆடம், நீ உன் மனைவியின் குரலுக்கு செவி கொடுத்தாய்,
ஆரம்ப புத்தகம் 3:17. என் குரலுக்கு நீ செய்யப்படியவில்லை, கேட்கிறாயா? நீ பைபிள் கொஞ்சுக்கு போகிறது நான் சொல்றதுக்கு. Adam obeyed the voice of his wife Eve. ஆதாம் மனைவி ஏவாளின் குரலுக்கு கீழ்ப்படிந்தான், தேவனுடைய குரலை புறக்கணித்தான். இன்றைக்கு எத்தனை புருஷன்மார் பஞ்சாதிமார குரலை கேட்டு 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 குடும்பம் நடத்துகிறார்கள். பாம்பு அந்த குடும்பத்தை சும்மா விடாது. தேவன் ஒழுங்கை வைத்தார். எலோஹிம் தேவன், மெஷாயா யேசுவா, புருஷன், மனைவி, பிள்ளைகள், இதுதான் தேவனுடைய ஒழுங்கு. புருஷன் தேவனுடைய ஒழுங்குக்கு வார்த்தைகளுக்கு மாறாக அவன் சொல்லி வழி நடத்தினால் பஞ்சாதியை அதுக்கு கீழ்ப்படியும்படிக்கு தேவன் சொல்லவில்லை. இவர்கள் சரியாக கற்பிக்கப்படாதபடியினால் முழு பாம்பும் கிறிஸ்தவ சபை எனப்பட்ட கூட்டங்களுக்குள்ளாய் நுழைந்து இருக்கிறது. And they said God's assembly or the assembly of God, தேவனுடைய கூட்டம், கிறிஸ்தவர் ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். நான்சென்ஸ். No. So ஏவாள் பாம்புக்கு குரலுக்கு செவி கொடுத்தாள், ஆதாம் ஏவாளின் குரலுக்கு செவி கொடுத்தான். அதன் மூலம் அவன் பேய்க்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இருவரும் தேவன் விட்ட இடத்தை விட்டு துரத்தப்பட்டு வெளியே போனார்கள். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தேவன் விட்ட இடத்திலிருந்து நீ வெளியே போவதற்கு பிழையான குரலை கேட்டுத்தான் போவாய் ஒழிய மற்றபடி அல்ல. இந்த பிழையான குரல் பேயினூடாக நேரடியாக உன் மனதிலே வரலாம். ஒரு டிவி மூலம் யாரோ சொல்றதை கேட்கலாம், யாரோ ஒரு படியனோ யாரோ வந்து உன்னை வஞ்சிக்கலாம், அல்லது சபையிலே உன்னோடு இருக்கிறவர்கள் பேய்கள் உள்ளவர்கள். சிலருடைய விடுதலையை எடுத்து நேற்றைக்கு பார்த்தேன், அவர்கள் இங்கே இல்லை. ஓ மை காட். 4-5 பேர் கூட சேர்ந்து பிடிக்க முடியவில்லை. சில சகோதரிகள் அந்த பெய்கள் வேறு இடங்களுக்கு போய் சௌகரியமாக இருக்கிறது. தேவனுடைய கரத்தால் அவைகள் மனம் திரும்பியதற்கு பின் துரத்தப்பட்டால் ஒழிய நித்திரை அடையும் வரைக்கும் இருந்து சபத்திலே இருந்து வெளியிலே வந்து பிள்ளைகள் மேல் தாவும். This is what happens and the cycle goes on. அந்த சந்ததி அதான் சாபம். It goes on and on. So ஆதியிலே மனுஷன் குரலை கேட்கவில்லை, புறக்கணித்தான். ஏப்ரஹாம் தேவனுடைய குரலுக்கு கீழ்ப்படியாமல் அவனுடைய பஞ்சாதி சாராள் காலம் தாமதித்ததினாலே, அவர்கள் வயசு ஏறி போனதினாலே, ஒருவேளை ஆகார் மூலமாக என் பணிப்பெண் எனக்கு குழந்தை கொடுக்கிறது தேவனுடைய சித்தமாக்கும் அப்படி என்று சொல்லி சாராளோடு சேர்ந்து எனக்கு ஒரு குழந்தை பெற்றுத்தர வேண்டும். ஆபிரகாம் கீழ்ப்படித்தான். ஏற்கனவே தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், உன் வயிற்றிலே பிறக்கும் அந்த பிள்ளை
நான் உனக்கு அந்த புத்திர அந்த ஆசீர்வாதத்தை நான் அந்த பிள்ளை உனக்கு கொடுப்பேன். சாராள் அந்த குழந்தையை பெற்றுக் கொடுப்பாள். அது கஷ்டமாக அவர்களுக்கு நம்ப. இன்று வரை 4000 வருஷங்களுக்கு மேல் ஆகார் மூலமாக இஸ்மாயில் பிறந்து இஸ்மாயிலுக்கும் இஸ்ரேலுக்கும், அதாவது ஈசாக்கின் பிள்ளை ஜேக்கப், அவன் பெயர் மாற்றப்பட்டது. பிரச்சனை நடக்குதா இல்லையா இன்று வரை? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நீங்க ஆதி புத்தகம் 22:18 இந்த ஏப்ரஹாம் சாராளுக்கு கீழ்ப்படிந்தது. ஆதி 16:2 ஆதியாகமம் 16:2 22:18 நீ என் சொல்லுக்கு குரலுக்கு கீழ்ப்படிந்தபடியால் தயவு செய்து சப்தம் என்ற இடங்களிலே பொருத்தமாயிருக்கிற அந்த இடத்திலே குரல் 2 வட்டி போட்டு போடு. வெட்டை 7 முகத்திர சொல்லை, குரல் சப்தம் அல்ல. யாராவது பேசினால் இது யார சத்தம் என்று கேட்கிறது இல்லை, இது யாரின் குரல்? We have to change. நாங்கள் மாற வேண்டும். அவருடைய ஜனம், அவர் வித்தியாசம் காண்பிப்பார். உன் கையெட்டி செய்ய காரியங்களை நான் ஆசீர்வதிப்பேன். புறஜாதியாக யார் இந்த ஜனங்கள்? நீ என் குரலுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததியிலே உலக ஜாதிகள் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. பிகாஸ் நீ என் குரலுக்கு கீழ்ப்படிந்தபடியால் அந்த ஈசாக்கை கொண்டு போய் அவன் பலி செலுத்த தயங்காமல் கொண்டு போனபடியால் அவர் இடையிலே நிப்பாட்டினார். Stop, Abraham. Now I know that you fear God. நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை நான் அறிந்தேன். And then பார்வோனுக்கு மோசே போய் சொன்னா ஜனத்தை போகப்படு, யாவே சொல்லுகிறார். அவன் சொன்னான், யார் இந்த யாவே? நானே, எனக்கு அவர் தெரியாது, நானே அவன் குரலுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு இப்படி சொல்லாட்டிலும் எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய குரலை முதுகுக்கு பின்னாலே தூக்கி எறிஞ்சு கொண்டு இருக்கிறோம். பிளீஸ், உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் டேடியின் குரலுக்கு கீழ்ப்படிந்து நினைக்க முடியாத நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகள் நலமாயிருப்பதற்கும் உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படவும் நீங்கள் கையிட்டு செய்வைகள் ஆசீர்வதிக்கப்படவும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கவும் அவர் எங்களை கூப்பிட்டு சொல்லி இருக்கிறார், உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஏன் குரலுக்கு கீழ்ப்படியுங்கள். Obey my voice. குரலால் பேசினார் ஆதாமோடு, குரலால் பேசினார் நோவாவோடு, ஆபிரகாமை தம் குரலாலே அழைத்தார். அது வேத வாக்கியங்கள் அங்கே இருக்கவில்லை, வேத புத்தகம் இருக்கவில்லை, இன்னும் எழுதப்படவில்லை. So is the voice. பழையான குரலுக்கு பாம்புக்கு செவி கொடுத்து ஆதியிலேயே அவர்கள் துரத்தப்பட்டு மனுஷன் அலைகிறான். இன்றைக்கு பேய கலைக்கிறதுக்கு பேயிட்ட போறாங்க, பூசாரிட்ட போறாங்க. ஏச்சுவா சொன்ன, ஏய் பேய் பேய கலைக்குமா,
நெருப்பு நெருப்பை அணைக்குமா? கோபம் கோபத்தை துரத்துமா? இந்த காரியம் ஜனங்களுக்கு ஒரு பெயக்காரைக்கும் இன்னொரு பெய் ஊழியக்காரர் பூசாரிட்ட போறது கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவ வஞ்சிக்கப்பட்ட அந்த கூட்டம் என்று அவிசா வேலையில மாட்டாவின் குடும்பத்துக்கு சொன்னது. அந்த பஞ்சாதி சொன்ன, நீங்கள் போய் ஒரு பூசாரியை சந்தியுங்கள் இவருடைய பிரச்சனைக்காக. உனக்காக இல்லையா? ஏன் நம்புவியா? அல்ல இதால கட்டி இதால விடுவியா? எனக்கு யாவையே தெரியாது, நான் அவர் குரலுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். பார்வோன் சொன்னான். நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? ஒரு வகையில பார்வோன் சொன்னது சரி, அவனுக்கு யாவையே தெரியாது. நான் ஏன் அவர் குரலுக்கு கீழ்ப்படியவன்? நான் ஜனத்தை போக விட மாட்டேன். பார்வோனும் எய்த்தும் அவர்கள் விருப்பப்படாத தன்மையிலே, விரும்பாத ஒரு வழியிலே சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆபிரகாம் ஈசாக்கின் யாக்கோபின் தேவன், யெகோவாவின் தேவனும் அவருடைய தகப்பனும், எங்கள் தேவனும் எங்கள் தகப்பனுமாகிய ஒரே தேவனை அவர்கள் மிகவும் நெருக்கமான வழியிலே அவர்கள் அறிந்தார்கள். உரி உரியடு உரிச்சி அவர்கள் கடைசியில பார்வோனும் மந்திரவாதிகளும் சேர்ந்து சொன்னார்கள், இது தேவனுடைய விரல். Thank you. அதோடு சேர்த்து நான் சொல்ல வேணும், எனக்கு தெரியும் டடியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள, அதாவது உங்களுக்கு சொல்லும்படி நீங்கள் இடைவிடாது உண்மை வெளிப்படுத்தி மந்திரகாரர்கள் உண்மை யார் என்று அறிந்து கொண்டார். பார்வோன் தலை குனிய வேண்டியதாக இருந்தது. நீர் உம்மை தவிர வேறு தேவன் இல்லை, முன்பு இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை என்னை காண்பிக்க அந்த நடுராத்திரியிலே அவர்கள் வணங்கும் தேவர்கள் எனப்பட்ட டீமன்ஸ், அந்த பேய்களின் மேல் உமது நியாய தீர்ப்பை இறக்கினீர். அதே மாதிரி உம்மை யார் என்று காண்பிக்கும்படிக்கு உமது வழியிலே உமது ஞானத்தின்படி இலங்கையை அசைக்கும்படிக்கு நீர் உம்மை வழிபடுத்துவீராக. அதான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு ஒரு இன்னொரு 2000 5000 ஜனம் தேவையில்லை. அவருடைய சேர்த்தம் எல்லாம் எடுத்தவை. பெருசாக்கி பேக்கரிய போட்டு 100 ஜனம். யாரும் உங்களை மேய்க்கிற, நீ வருவியா? அவங்க சாபங்கள் உடைக்க வருவியா? சந்ததியின் சாபம், கல்யாணத்தின் மூலம் வந்த சாபம், எங்கே அவர்களது கல்யாணம் நடந்தது, எந்த பயங்கர முண்டத்துக்கு எந்த தாலியை ஓதி வச்சு கட்டினது, இதை எல்லாத்தையும் விடுத. நீ வருவியா? எனக்கு தேவையில்லை.
இருக்கிற கொஞ்சம் பேர் டாடி உம்மை வெளிப்படுத்தும். அவர் தம்மை வெளிப்படுத்தப்படும் இந்த கொதி குமரல் உனக்குள்ளாக இருக்கிறதா? ஏசி அவர் தடவை சொன்னான், வானத்தை கிழிச்சு இறங்க மாட்டீரா? Why pray? Rend the heavens and come down. வானத்தை கிழிச்சு இறங்கும் தேவனே, உமது ஜனத்தின் மத்தியில் அதை நீ கேட்கலாம் அவரிடத்திலே. இலங்கை அவரை அறியவில்லையே, எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இந்த மற்ற நாடுகளை போல அவரை அறிந்திருக்கிறோம் என்ற ஜனம் அறியுதா? இல்லை. அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவன் பொய்யன். வாசிச்சாக்கள் பொய்யன். டாடி ஒவ்வொரு நிமிஷமும் உடையது நாங்கள் உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டபடி உமது சித்தம் மட்டுமே வல்லமை என்று சொல்லும் நேரம் அதிகாரத்தை குறிக்கிறது. Authority. I have come in my father's name. என் டாடியின் பெயரிலே வந்திருக்கிறேன். அதிகாரத்திலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் ஒரே பெயரிலே, the name of Yeshua, the Messiah, அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய மகன். அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்தை அவர் அழைத்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். Come on now. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. இது பூமியிலே ஆர்ப்பரித்து கத்த வேண்டிய நேரம். குரலை ஏன் வச்சிருக்கிறியோ சும்மா எனக்கு தெரியாது. இங்கே சும்மா வச்சிருக்கலாம், வீட்டப்படி என்று அவருக்கு தெரியும். பார்வோன் குரல் தெரியான்னு சொன்னான், எனக்கு தெரியும். அண்ட் 3 நாட்களுக்கு தண்ணீரால் வழிநடத்தி அவர்கள் முறுமுறுத்த பின் தண்ணீரை காண்பித்து அந்த கைப்பான தண்ணீருக்கு ஒரு மரத்தை வெட்டி போடுவோம்னு சொல்லி அவர்கள் அங்கே அந்த தண்ணீரை குடித்தார்கள். எல்லாம் ஒரு டெஸ்டிங். God will test you and me. நாங்கள் கீழ்ப்படிவோமா இல்லையா என்பதை அவர் ஆராய்ந்து அறிவார். அவருக்கு தெரியும், நாங்கள் நிரூபிக்க வேண்டும் சின்ன விஷயத்திலும். ஓகே, அப்படியாக நீங்கள் குரலுக்கு கீழ்ப்படினால் ஈத்துக்கு வரப்பண்ண எந்த ஒரு வியாதியையும் நான் உங்களுக்கு விடமாட்டேன் என்று சொன்னார். Alright? Then அது 15:26 யாத்திரை புத்தகம், பிரயாண புத்தகம். பிரயாணம் 19 அதில் என் குரலுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து என் உடன்படிக்கைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால், குரல் சொற்களை கொண்டு வந்தது. சொற்கள் எழுதப்பட்டது, வேத வாக்கியங்கள் அல்லது உடன்படிக்கை வார்த்தைகள். அதற்கு கீழ்ப்படியும்படி எங்களை அழைத்திருக்கிறார்.
விளங்குது. அவர் உடன்படிக்கை தேவன் எங்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அவர் குரலால் வார்த்தைகளை கொடுத்தார் மோசேக்கு, அவன் எழுதி வைத்தான். நாங்கள் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிற போது இதுல வருவோம். He wanted his words to be written in a book. ஒரு புத்தகத்திலே அவர் கொடுத்த வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைக்கும்படிக்கு பின்வரும் சந்ததிகள் அதை கேட்டு பயப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவனமாய் செய்தார். அவருக்கு எங்களை ஆசீர்வதிக்கிறது தான் முழு வாஞ்சையும் திட்டமும். அவருடைய கட்டளைகளாக பெரிய ஒரு சீமைந்த பேக்கை தூக்கி எங்கள் தலைமையில வைக்க அவருக்கு அப்படியான ஒரு நோக்கம் இல்லை. ஓகே, உபாகம 18 14 15 18 19 அந்த வாக்கியங்கள் எப்படியாக கவனமாய் இருக்க வேண்டும். நாங்கள் அவர்தான் பேசுகிறாரா அல்லது ஒரு கள்ள தீர்க்கதரிசி பேசுறானா? மந்திரவாதிகள், சன்னதக்காரன், குறி சொல்லுகிறவர்கள், நாள் பார்க்கிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், சூனியக்காரன், மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்திலே குறிக்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். அவன் கொல்லப்பட வேண்டும். இன்றைக்கும் தேவன் மாறவில்லை. குறி செல்லும் கள்ளப்போதகர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இவர்கள் வாசல் கூடாக நான் புதிய சொல்லிக் கொண்டிருந்த அந்த படியன் இந்தியாவிலே பிரவேசிக்காதவர்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், இங்கே ஒரு குறி சொல்லுகிறவர் இருக்கிறார், நீ உள்ளுக்கு என்ன சட்டை போட்டிருக்கிறாய், என்னால் நம்ப முடியவில்லை. அந்த சட்டையில கலரையும் சொல்லுவார். சனன் குறி சொல்லுவதை கேட்டு பழகி போச்சு. சௌபடியாய் குறி சொல்லுகிற ஆவிகளை உடைய வெளியான தோற்றத்துக்கு போதகர்கள் மாதிரி மனுஷர்கள் நடத்தும் கூட்டங்களுக்கு ஜனங்கள் போக ஆசைப்படுவார்கள். அவன் காது அஞ்சடம் பார்க்கிற குறி சொல்லுகிற மந்திரக்காரன் பூசாரிகளுக்கு கேட்டு காது பழகி போச்சு. என்ன நடக்கும், என்ன நடந்தது, இனிமேல் என்ன நடக்கும், நடந்தது நடக்கிறது, இனிமேல் என்ன நடக்கும் தேவன் சொல்லி இருக்கிறார். உண்ட பேய் இதை பார்க்க விடாதே. இங்க சொல்லி இருக்கேன், பேய் எங்க போய் முடியுதுண்டு. பேயோட யுத்தம் என்ன? 50 லட்சம் தேவதூதர்களை தேவன் அனுப்புறாரா? அது வார நேரம் 50 லட்சம். அவர் அனுப்பிந்தவர்ல ஒரு தூதனை கைய காட்டிந்தவர்ல பார்த்தா சரி, நடுங்கிற பேய் முழு கூட்டவும் அந்த பாதாளத்துக்குள்ள போய் இறங்க. அதுக்கு பிறகு அவர் சொன்னது 18 உபாகமத்திலே 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, உன்னை போல, அதாவது மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிடத்தில் இது எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே போடுவேன், என் சொற்களை அவர் வாயிலே போடுவேன்.
சபையிலே அறிந்திருக்கிறதா கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள்? நோ. 99.9 அறியவில்லை. நோ. அதான் குறியாக்குறது கொர்றான். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார். அவர் தம்முடைய டாடி வார்த்தைகளை அவர் வாயிலே போட்டபடியினாலே அந்த மலையிலே அந்த தரிசனத்திலே பீட்டர் ஜான் ஜேம்ஸ் அவர்கள் அங்கே தரித்திருக்க அந்த மலை தரிசனத்திலே இவர் என்னுடைய நேச மகன், இவருக்கு செவி கொண்டா செவியை கலத்தி கொடுக்கிறதுல கீழ்படி, அவருக்கு கீழ்படி. அவருக்கு கீழ்படி. ஏன்? அவர் மகன், அவருடைய வார்த்தைகளை தான் நீ பேச போறேன். Listen to him. அவருக்கு கீழ்படியுங்கள், அவர் குரலுக்கு கீழ்படியுங்கள். நாங்க இப்ப அடுத்தது அங்கால போய் இந்த அடிக்கு சித்தமான நாளைய தினத்தோட இதை முடிச்சு then we can go to another topic, right? So இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகள் எல்லாமே டாடியின் வார்த்தைகள். 19 என் பெயரினால், என் பெயர் எதுக்கு ஒப்பா இருக்குது? That's right. என் அதிகாரத்தினால் அவர் உங்களோடு பேசும் சொற்களுக்கு, ரைட், செவி கொடுக்காதவன் எவனோ அவனை நான் தண்டிப்பேன். இதுல போட்டிருக்கு விசாரிப்பேன் என்று எழுமுவான். டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமல் இருந்தால். யாத்திரை 23:22 நீ அவர் குரலை கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என்னுடைய தூதனானவர் உனக்கு முன் சென்று. யார் அவருடைய தூதன்? இயேசுவா. அவர் தான் பேச போறார். கவனமாயிரு, அவர் குரலுக்கு கீழ்ப்படிய வேணும். ஏன்னா நான் தான் அவர் வாயில வார்த்தைகளை போட்டேன். ரைட்? 24:3 மோசே வந்து யாவையினுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஒரே சத்தமாய் ஒரே குரலாய் யாவே அருளிய வார்த்தைகள் எல்லா வார்த்தைகளும் படியும் செய்வோம் என்று மறுபடி சொன்னார்கள். பார்த்தீங்களா? அப்பையும் அவங்களுக்கு வேத புத்தகம் இல்லை, அந்த சுருள் இன்னும் எழுதப்படவில்லை. அவர் பேச அந்த சொற்களை கொண்டு வந்து ஜனங்களோடு பேசினார். கேக்குதா பிள்ளைகள்? இட்ஸ் அபவுட் ஒபீடியன்ஸ். அவர் குரல் கேட்டு கீழ்ப்படிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் குரலை கேட்டு கீழ்ப்படியும்படிதான் வனாந்தரத்திலே அவர்களை பயிற்சி கொடுத்தார். அவர்கள் அவருடைய குரலுக்கு கீழ்ப்படியவில்லை. எண்கள் புத்தகத்திலே 14:22 என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் குரலுக்கு செவி கொடுக்காமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனுஷரில் ஒருவனும் அவர்கள் தகப்பன்மாருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். குரலுக்கு செவி கொடுக்காதவர்கள் அவருக்கு கோபம் உண்டாக்குவார்கள்.
அந்த தேசத்தை காண மாட்டார்கள் என்றால் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். ராஜ்யம் நிலைநாட்டப்படும் இடம் எருசலேம். That's the way the Hebrew says. Okay? காண மாட்டார்கள். 10 தடவை அவர் குரலுக்கு கீழ்ப்படியவில்லை. டியூட்ரானமி புத்தகத்திலே பாருங்க 4:12 உங்களுக்கு ஞாபகத்தை கொண்டு வருகிறேன். ஓகே, ஏமலாந்தி மாதிரி இருந்தா கடந்த நாட்களில் இப்பயாவது கேட்டு வடிவாக மனம் திருப்ப. இயேசுவா கொண்டு வந்த ஒரே கட்டளை ஸ்டார்ட். முதலாவது கட்டளை, முதலாவது இயேசுவா சொன்ன கட்டளை யாருக்கும் தெரியுமா? தெரியும், அதை சொல்ல விடாது. நோ, அவர் பூமிக்கு வந்தது முதலாவது கொடுத்த கட்டளை. முதலாவது பூமியே கேள், வானமே நடுங்கு, உலகெங்கு வித அறியாது இருக்கிறது. இன்றைக்குதான் முதலாவது வாயை திறந்து சொன்னது மனம் திரும்ப. முழு சொல்லியும் அறித பிரதர் நளின், மனம் திரும்ப, பழைய வழிகளை மாற்று, பழைய யோசனைகளை விடு. முதலாவது கட்டளை repent. why? ஏன் மனம் திரும்பு? தேவனுடைய ராஜ்யம் அருகில், தேவனுடைய ஆளுகை அருகில். முதலாவது அது கட்டளையா போறத வேற என்ன? உன்னோட செல்லமாவா பேசினவன்? மனம் திரும்புங்கோ, திரும்பி வேளா கொஞ்சம் பரிசைய கொஞ்சம் மனம் திரும்ப. இன்றைக்கு மனம் திரும்ப செய்தி சபைகளை விட்டு எடுபட்டது. ஒரு சகோதரி மனம் திரும்ப நான் சொல்ல, எனக்கு முன்னால வந்திருந்து மறந்திருப்பேன். இப்படி இருக்கு சனம். அதான் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லாத என்று சொன்னேன். ஒன்று நீ அவருடைய சிகிச்சன், அல்லது நீ பேய்க்கு பின்னால போறாய். அவருடைய சிகிச்சனா இருப்பது மிக கடினம். நாலு 12 கொடுத்தனானா உபாகமம் 4:12. That's a very important one. அந்த நெருப்பின் நடுவில் இருந்து யாவே உங்களோடு பேசினார். குரலாம் சொற்களின் குரலை நீங்கள் கேட்டீர்கள். என்னத்தை கேட்டீர்கள்? அவர் பேசிய வார்த்தையின் குரலை கேட்டீர்கள். அந்த குரலை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. இது தெளிவா சொல்ல வேணும். இன்றைக்கு ஜனம் அதையும் இதையும் போட்டு செய்து போட்டு வணங்க ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஓகே, நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கட்டளைகளாகிய தம்முடைய உடன்படிக்கை. 10 கட்டளைகளாகிய உடன்படிக்கை. உண்ட மீறின எல்லாம் சரி. 10 கட்டளைகளாகிய உடன்படிக்கை. 10 கட்டளைகள் சமன் உடன்படிக்கை. அவர் உங்களுக்கு அறிவித்து
அவைகளை 2 கற்பனைகளில் எழுதினார். பார்த்தீங்களா? குரலை மட்டும் கேட்டீர்கள், ரூபத்தை நீங்கள் காணவில்லை. அப்ப மோசே அதை சொன்னால் கவனமா இருக்கும். 5:26 நாங்கள் கேட்டது போல நெருப்பின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய குரலை கேட்ட மாம்சமானவர்கள் மனுஷர்கள் யாராவது கேட்டு உயிரோடு இருந்ததுண்டோ? அவர் குரலுக்கு கீழ்ப்படிய முடியாதபடி கிறிஸ்தவ சபைகள் தடுமாறுகிறது. இன்றைய பிரச்சனை அதுதான். They are not obedience. Obeying his voice. கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். 13:4 நீங்கள் உங்கள் தேவனாகிய யாவையை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் குரலை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக. பாடமாக்க போறியா? ஒரு வசனம் தேவையா? இந்த இருக்கு. எப்படி எதையும் விட்டாராண்டு பாருங்க. உங்கள் தேவனாகிய யாவைக்கு பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் குரலை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக. இவ்வளவு நாங்க செய்ய வேண்டும். சர்ச்சுக்கு வந்து வாங்க சூடாக்கி போட்டு போற தேவையில்லை. நீங்கள் விரும்பாமலேயே அது சூடாகிறது. மற்றார்கள் சும்மா இங்க வந்து பார்த்தா சரி, 2 பாட்டு படிச்சா சரி. No, don't be like that. கண்காண்ற மெய்ப்பனோடு அவர் வச்ச நீ ஏற்றுக்கொண்டால் என்ன மெய்ப்பனா? உனக்கு ஒரு பேச்சும் கதையும் இல்லை, நீ கண்காடாத. நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்ன அவரோடு என்ன நீ கதை பேச்சு வச்சிருப்பாய்? பர்றா இருக்கே இயலாது. பொய் பொய். உபாகம 13:4 உபாகம 13:18 எல்லாத்திலையும் குரல் 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 குரல். 13:18 திரும்பி திரும்பி சொல்ல வேண்டியதா இருந்தது. யாவே தமது கோபத்தின் உத்தரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து 17 சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றையும் உன் கையில் இருக்க வேண்டாம் என்று நான் உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய யாவையின் கட்டளைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய யாவையினுடைய பார்வைக்கு சரியானது செய்யும்படி அவர் குரலுக்கு செவி கொடுப்பாயானால் அவர் உனக்கு இறங்கி உனக்கு தயவு கொடுத்து உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். சகோதரி கொஞ்சம் கேளுங்க. நீ எத்தனை பிசினஸ் செய்யறாக்கள் இருக்கிறீர்கள், கைக்கும் வாய்க்கும் காணும் மாதிரி அந்த மாதிரியான நிறைவு தேவை. மற்றவர்களை ஆசீர்வதிக்க நிறைவு தேவை. வழியில வந்த சமாரித்தன் காசு இருந்தபடியா தானே அந்த நோயா விழுந்து கிடந்த என்னமோ அவன் ஒரு புரஜாதி அவனை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ஒப்படைச்சு காசு கொடுத்துட்டு போனவன் ஞாபகம் இருக்கா? விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது யாவே. நீ விதைக்கிறாளா அல்லது வாங்கிட்டு தேங்க்யூ என்று போட்டு பேச முடியும்? நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நிறைய விதைகள் தேவன் கொடுக்க, நீங்கள் சாப்பிட்டு அந்த மற்ற விதைகளை எல்லாவற்றையும் நீங்கள் விதைக்க, அறுவடை உங்களுக்கு கிடைக்க.
விதைப்பு மறுப்பும் மாறாது. பிள்ளைகள் கேள். பணம் மட்டுமல்ல, பொருட்கள், உடுப்பு, இனி அன்பு, பாசம், நேரம், இதெல்லாம் விதைகள். So, right? 15:5 உன் தேவனாகிய யெகோவா உனக்கு சொந்தரிக்கும்படி தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். 4 எளியவன் உனக்கு இல்லாது இருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். அதாவது குறைவாய் இருக்கிறவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். டடியிட கேட்டுத்தான் எல்லாம் செய்யுங்கோ. பிழையான இடத்துக்கு உங்கள் விதைகள் போகலாம், அது வளராது. நான் உங்களுக்கு கற்பிக்கிற எல்லா கட்டளைகளின் படியும் செய்யும்படிக்கு உன் தேவனாகிய யெகோவாவின் குரலை கவனமாய் கேட்பாயானால், ரைட், உன் தேவனாகிய யெகோவா உன்னை ஆசீர்வதிப்பார். 26, 25 எடுங்க. சாரி, 26:7. எங்கள் தகப்பன்மாரின் தேவனாகிய யெகோவாவை நோக்கி கூப்பிட்டோம். யெகோவா எங்கள் குரலை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்கள் பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் மா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எய்த்திலே இருந்து புறப்பட பண்ணினார். ரைட்? அவர் குரலுக்கு செவி கொடுக்க அவர் எங்களிடத்தில் சொன்னார். இப்ப அவர்கள் பிரச்சனையிலே குரல் கொடுக்க அவர் அதை கேட்கிறார். 28 இன்று நான் உனக்கு விதைக்கிற ஒரு தேவனாகிய யெகோவாவினுடைய கட்டளைகளின் படியலை பாருங்க. ஒரு இடத்துல கட்டளை, ஒரு இடத்துல கற்பனை, மற்ற இடத்துல கட்டளை, மற்ற கட்டளைகள் தான் சரி. கமாண்ட்மெண்ட்ஸ், கட்டளைகளின்படி செய்ய எல்லாம் நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் குரலுக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அதிலேயும் ஒரு சொல் கூட்டம் இருக்கு. நீ அவர் குரலுக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய யெகோவா பூமியில் உள்ள சகல ஜாதி ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை உன் அயலார் எல்லாவற்றிலும் இருந்து பேயையும் பள்ளியையும் ஓனானையும் பாம்பையும் வணங்குற எல்லாரிடத்திலும் உன்னை மேன்மையாக வைப்பாய். ஞானம் உள்ள குடும்பமாக நீ இருப்பாய். உன் கையிட்டு செய்யும் காரியங்களை அவர் ஆசீர்வதிப்பார். This is down to earth, very simple. ஆக்கள் சர்ச்சுக்கு வந்து போனா சரி, இப்பொழுதே நீ கொஞ்சம் கீழ்படியா அல்லது எத்தனை காரியங்கள் உனக்கு ஆட் பண்ணி இருக்கிறார், கூட்டி இருக்கிறார். அதுக்குதான் சொன்னான் பழைய எகிப்தை மறவாதே, வீட்டுக்கு போய் பார். உனக்கு இருக்கிற பொருட்களை, இருக்கிற உடுப்புகளை, இருக்கும் செருப்புகளை, கையில போட்ட ஆபரணங்களை, உனக்கு கிடைத்திருக்கும் சகோதரர்கள் சகோதரிகள், நீ சாப்பிடும் உணவு, நீ போகும் இடங்கள், எப்படிப்பட்ட சில குடும்பங்களோடு உன்னை ஆசீர்வாதமாக்கும்படிக்கு அவர் உன்னை தொடுத்திருக்கிறார். அந்த பாரத்தை போட்டிருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதுதானே ஜீவியம். என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போறோம்? நத்திங், நத்திங். என்னோட காலேஜில் இருந்தவர்கள் எனக்கு தெரிந்த எத்தனையோ பேர், நேற்றைக்கு ஒரு மனுஷன் நடந்து என்னோட காய்ச்சி போட்டு நான் இன்னாள்னு சொல்லிட்டு, பின்ன நான் சிலையில் ஆக்களை கேட்டேன், இவன் எங்க, அவன் எங்க, அவள் எங்க போயிட்டாள். இந்த இங்கிலீஷ் காலேஜில் காலேஜ் மேட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் அல்ல. நான் கேட்டேன், அவன் சொன்ன
ஏன் பெரியாத வச்சேன் உங்களுக்கு? அவங்க எல்லாம் இப்பயே போயிட்டாங்க. ஃபுட்பால் டீம்ல இருந்தவங்க, பாஸ்கெட் பால் டீம்ல இருந்தவங்க, அவன் அங்க இவன் கான். சகோதரர்களே, லைஃப் இஸ் a gift. கக்கரியா, உன் வாழ்க்கை ஒரு பரிசு. நீ அதை வச்சு என்ன செய்ய போறாய் என்பது உன்னுடைய பொறுப்பு. அது உன்னுடைய பொறுப்பு. ஏன் அந்த வாழ்க்கையில் நாட்கள் நிற்காது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். பிள்ளையாக பிறந்து சிறுமியாக இருந்து நீ பெரிய ஒரு பிள்ளையாகி சாமர்த்தியம் என்று சொல்லுவாய். அதுக்கு பிறகு மனைவியாகி, தாயாகி, பாட்டியாகி, கிழவியாகி, அது ஓடிக்கொண்டே போகும். Decide what you will do with your life today. உன் வாழ்க்கையை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய்? வாயிருக்கு பேச, கையிருக்கு உதவி செய்ய, கால்கள் இருக்கு நடக்க, கொஞ்சமாவது விதைக்க உனக்கு விதைகள் உண்டு. என்ன செய்வாய்?